இதோ போச்சுங்க, பாத்துங்கண்ணா, இதோ போச்சு. டக்குன்னு கமலா மூஞ்ச முன்னாடி வந்து நிக்குமோ. வணக்கம்ப்பா கேமர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆனா நான் நல்லா இருப்பேன்னு தெரியலங்க. இன்னைக்கு கமலா அப்படின்ற ஒரு பயங்கரமான கேமை தான் பிளே பண்ண போறோம். த ஃபர்ஸ்ட் டைமா இப்பதாங்க இந்த கேமை நான் ஆட போறேன். இப்பவே எனக்கு கை காலெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. தனியா யாரும் பார்க்காதீங்க, கண்டிப்பா என்னோட சேர்ந்து உங்களுக்கும் அள்ளு விட்டுரும். ரைட்டு, ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, தொடங்குன்னு தொடங்கு. சிறந்த அனுபவத்திற்கு பூன்களை பயன்படுத்தவும். கமலா ஒரு புதிய குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டால் தனது திருமண நாளில் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. அனைவரும் கமலாவை அவரது புதிய வீட்டிற்கு அன்புடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ஓகே, இருப்பினும் விதி அவளுக்கு வெவ்வேறு திட்டங்களை கொண்டிருந்தது. கமலாக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. கமலா ஒரு தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் அவளுடைய ஆளுமை வெகுவாக மாறியது. என்னடா இது? கமலா ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு இருக்கா பயங்கரமா. உதவிக்காக விரக்தி அடைந்த குடும்பத்தினர் கமலாவை காப்பாற்ற யாரையாவது தேடி ஓடுகிறார்கள். ஒரு அதிர்ஷ்டத்துடன் செய்தி ஒரு தந்திரக பூசாரிக்கு சென்றது. அவர் இப்போது கமலாவை பேட்டுவதில் உறுதியாக இருக்கிறார். அது சரி, இப்போ நம்ம யாரை ப்ளே பண்ண போறோம்? இப்போ கமலா வந்து பேய் ஓட்ட போறோமா? இப்போ நம்ம ரைட்டு வந்துருச்சு. ஆகா, மந்திரம் வச்சிருக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. ரைட்டு, இந்த பக்கம்டா போகணும். இங்கிட்டுதானா? நம்ம தான் மந்திரவாதின்னு நினைக்கிறேன். அந்த மந்திரம் உச்சரிக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கே. ஓகே, இந்த பக்கம் ரைட்ல ஏதோ அம்புக்குறி போட்டிருக்கானுங்க. போக முடியல இந்த பக்கம். யார் பேர் போட்டிருக்கு? பிரபாகர் நிவாஸ். அது சரி, இன்ட்ராக்ட் கீயை அழுத்தவும். இன்ட்ராக்ட் கீ எதுன்னு சொல்லவே இல்லையடா நீங்க. இன்ட்ராக்ட்னா ஐயா இ. ஓகே ஓகே ஓகே, இன்ட்ராக்ட்னா இ போல இருக்கு. இடமே ஒரு மாதிரி இருக்குங்க. என்னடா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? டே, என்னடா தீங்க யாரா வச்சா டோர்ல? கபகபா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள போக முடியாது போல இருக்கே. நெருப்பை அணைக்கணும்னா ஏதோ தூரத்துல ஏதோ தெரியுதுங்க. இருங்க போய் பார்ப்போம். பானை யாரா இங்கே தூக்கி அடிச்சு வச்சிருக்கிறது? வெறும் பானையை வச்சு என்ன பண்றது? தண்ணி வேணுமே. இருங்க, இதுக்குள்ள தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். என்ன கட்டையை வச்சிருக்கானுங்க? பயந்துட்டேன். யாரா சோள காட்டு போய் வெள்ள எடுத்து வைக்க மாட்டீங்களாடா பாவீங்களா? தண்ணி இருக்கா? தண்ணி எங்கேயும் தண்ணி இருக்க மாதிரி தெரியல. சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். தண்ணி வேணுமே. இந்த சைடு ஏன்னா வாட்டர் பைப் எதனா இருக்கான்னு போய் பார்ப்போம். இந்த பக்கமும் எதுவும் இல்லை. இங்க இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இது இங்கே வைக்கணுமா? சச்சு, தண்ணி வரமாட்டேங்குது. ஏய், ஐயோ, அந்த இதை காணுங்க. அந்த இது அடிப்போம்ல, அந்த புடியை காணும். அதை எடுத்துட்டு வருவோம். நம்ம அங்க இந்த இடத்துல ஒரு இது பார்த்தோம். ஒரு இது மாதிரி, ஒரு கம்பு மாதிரி. அதான் புடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு. ஓகே, எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் இன்னைக்கு சொருகிறோம். சொருகிட்டு தண்ணியை அடிச்சுட்டுனா குடத்துல பிடிச்சிட்டு அப்புறம் உள்ள போவோம். நம்ம வருவோம் தெரிஞ்சு இந்த கமலா பயந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு. லேக்கா அடிக்கிறான். அப்படிதான் நடந்துருச்சா? அதுக்குள்ள நடந்துருச்சா? ரைட்டு, நம்ம வர்றோம் தெரிஞ்சுதான் இப்படி தீயை பத்தி வச்சிருக்கா கமலா. ஓகே, அணைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தீ இருக்குடா. இருங்கடா வரேன்டா. எங்கடா பைப்பு?
ம், என்னடா அதுக்குள்ள கபகபன் திரும்ப பிடிச்சிருச்சு. எங்கடா? ஓகே, அனுப்பிச்சாச்சா? உள்ள போயிருவோமா இப்ப? கமலாவிடமிருந்து மறைக்க படுக்கைகள் மற்றும் அலமாரிகளை பயன்படுத்தவும். ஏடா உள்ள போறது முன்னாடி பயன்படுத்துறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன்டா. கமலாவை கண்டுபிடி. கமலா எங்கம்மா இருக்க? கமலாவை கண்டுபிடி. சரி, டீயை குடிச்சிட்டு கிளாஸை கழுவாம போட்டிருக்கானுங்க. இங்க ஒரு டோர் இருக்கு, உள்ள வந்தாச்சு. என்னுடைய ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? சாப்பிட்டு அப்படியே போட்டிருக்கானுங்க. என்னடா இவ்வளோ இருட்டா இருக்கு? நேர போகணுமா? இருங்க, இது நம்ம ஹெல்த்தா? டைம் ஓடுதா? இல்ல, இங்க ஒரு ரூம் இருக்கு, இதுக்குள்ள போக முடியுமா? ஓகே, போலாம் போல இருக்கு. அப்பா இவ்வளோ பெரிய வீடு. ஓ, இப்படி ஒளிஞ்சுக்கணுமா டக்குன்னு? சரி சரி. ஓ, நீ ஒளிய வந்தியா இல்ல பேய் அடக்க வந்தியா? ஒளிய தானே வந்த. பேய் அடக்க தானே வந்த. அப்புறம் எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க? கத்தி எடுக்க முடியுமா? இல்ல, ஏதோ பெட்டி மாதிரி இருக்குங்க, திறந்து பார்ப்போம். என்னடா சூரியக்கார பொம்மை வச்சிருக்கீங்க? ஓ, 8 பொம்மை கலெக்ட் பண்ணுமா அதே மாதிரி? என்னங்க, டிவி நம்ம வர்றப்போ ஓடிட்டு தான் இருந்துச்சா? இப்ப ஆனா இருக்கு. இதுவும் தெரியுதா? இந்த யாவரும் நலம் படம் மாதிரி நம்ம இதே நமக்கு தெரியுமோ? ஒருவேளை டிவிக்குள்ள பேய் இருக்குமோ? எனக்கு பயமா இருக்கே இந்த பக்கம் போறதுக்கே. வேற இங்கதான் லைட் அமர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இது? இங்க ஒரு அலமாரி வச்சிருக்கானுங்க. எங்க அலமாரி இருக்குன்னு பார்த்து வச்சுப்போம். ஏன்னா சக்குன்னு துரத்துச்சுன்னா ஓடி வந்து ஒளியணும்ல. ஏதோ ஒரு வழியில நானும் வந்துகிட்டு இருக்கேன். இது என்னடா பூஜை ரூமா? கிச்சனா? கமலாவை கண்டுபிடி. கமலா எங்கம்மா இருக்க? இது நம்ம வந்த வழியா? பாவீங்களா? ஆமாண்டா, அங்க சுத்தி இங்க சுத்தி வந்த வழிக்க வந்துட்டேனா திரும்ப? இந்த வீட்டுக்குள்ள கமலாவை எங்க தேடுறது? ஐயோ ஐயோ, ஏதோ ஏதோ நடக்க போகுது. ஏதோ உளுந்து உடஞ்சிச்சு இந்த பக்கம். இந்த பக்கம் சவுண்ட் கேட்டுச்சானா எந்த பக்கத்துல இருந்து கேட்டுச்சுன்னு தெரியலையே. பயமா வேற இருக்குங்க. ஐயோ, எங்கிட்ட சுத்தியோ எங்கிட்ட வந்துட்டேன். இங்க ஒரு பீரோல் வச்சிருக்கானுங்க. இது பீரோலுக்கு ஒழிய முடியாதோ? வெளியே வந்துட்டனா? ஒருவேளை கிணத்துக்குள்ள இருக்குமோ? எங்கடா கமலா? கமலா நீங்க கமலாவே காணும். கமலா ஐயோ, சவுண்ட் கேட்டுச்சே. எவ்வளவு பெரிய வீடு. நீங்க கமலா நம்ம கிட்ட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏடா இவ்வளவு நேரம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், கமலாவை கண்ணில் காட்ட மாட்டான்.
என்னமோ வந்துட்டு போச்சு. என்னடா இது? ஏதோ வந்துட்டு போச்சு, எங்க போச்சு தெரியலையே. இந்த பக்கமா? எந்த சைடுரா? இது வேற ஒரு இடத்துல நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கு. வீடையே சுத்தி வந்தாச்சு, ஆனா ஏதோ வந்துட்டு போச்சு. அதான் கமலாவா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போச்சுன்னு தான் தெரியல. வத்தி குச்சி இருக்கு. ஒருவேளை பசாம படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். நானா வந்து மாட்டிக்கிட்டனே. ஏதோ போச்சுங்க, பாத்துங்கண்ணா. ஏதோ போச்சு. ஏதோ ஒண்ணு இப்படி 2 கால் இருந்தும் தவந்து போச்சு. கமலாவை பேய் வெடிக்கும். கமலாவை பேய் வெடிக்குமா? என்னடா என்னமோ சொல்றீங்களேடா. திறக்க படுக்கறையே சாவியை வேண்டும். திறக்க படுக்கையை சாவி வேண்டும். சாவியா? சாவி எங்க? ஏன்னா சாவி இருக்கான்னு பார்ப்போம். எடுத்துடுங்க சாவியை. இந்த சாவி தானா அதுக்கு? போய் போட்டு பார்த்துட வேண்டியதுதான். இந்த பக்கம் வந்தோன்றதையே மறந்துட்டனே. இந்த இருக்கு. திறக்க இந்த சாவி இல்லையா? வேண்டாடி. ஓ, இது கட்டல் கீழே ஒளியிருதுக்கா? இது என்ன நம்பரு? ஏழு 8 6 போட்டு பார்ப்போமா? பசாவ 7 8. அது ஒரு நம்பருங்க, நல்ல நம்பர். அதை போட்டு பார்ப்போம். 7 8 6. என்ன திறக்க மாட்டேங்குது? இது என்ன நம்பர்னு தெரியலையே. ஒரு கீ இருக்கு நம்ம கிட்ட. இந்த கீயை வச்சு என்ன பண்ணணும்னே தெரியலையே. ரூம்குள்ள எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பாத்ரூமா? பிரஷ் இருக்கு. ஏதோ எனக்கு கொலுசு சவுண்ட் கேக்குதுங்க. ஏதோ கொலுசு சவுண்ட் கேக்குது. கொலுசு சவுண்ட் கேக்குது. கமலா தானா? இப்போ நின்றுச்சு. இங்க இருந்தா சாவி எடுத்தோம். இந்த ரூம்ல வேற எதுவும் இருக்காது. சரி, இதை பூட்டி வச்சிருவோம். வேற இதுவும் ஒன்றும் இல்லை. இந்த கதவை பூட்டிக்கிறேன். இங்கதான் வந்து பார்த்தோமே. கிச்சன்ல ஏதாவது இருக்குமா?
அடா என்னடா இது, எங்கிட்டு போகணும் என்ன பண்ணணும்னே சொல்ல மாட்டானுங்க. ஏதோ வந்துட்டு போகுது. நம்ம ஒரே சைடு சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் ஹாலா இருக்கும். ஒருவேளை இப்படி நம்மளை அலைய விட்டுட்டு டக்குன்னு கமலா மூஞ்சு முன்னாடி வந்து நிக்குமோ? ஏதோ ஏதோ மணி சவுண்ட் கேக்குது. பா புள்ளையாரப்பா, என்னங்க ஒரு திரி அணைஞ்சிருச்சு. ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான். திரும்பவும் மந்திரத்தை சொல்றாரு. மாம்ரிதாத். என்னடா இது? என்ன கல்லு தானே? என்ன அதுக்குள்ள ரெண்டு அடைஞ்சிருச்சு. சுகந்தம் புஷ்டிவர்தனம். இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மிருத்யு மோக்ஷியா மாம்ரிதாத். பின்னால் இருந்து பூட்டப்பட்டது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு உயிர் தாங்க இருக்கு. அதுவும் போச்சு, நம்ம கதை முடிஞ்சு. எந்த பக்கம்டா போகணும்? ஓகே, திறந்தாச்சு. ஹோமம் நடக்குதுங்க. முற்றத்தில் பொருட்களை வைக்கிறோம். கற்பூரம், புனித நீர், பிரார்த்தனை தட்டு, உப்பு கிண்ணம், பிரார்த்தனை புத்தகம், கலாஸ் பாடையா. இத்தனை இது எங்கடா நான் தேடுவேன்? நீ இதை கேட்டு வந்துட போகுது. என்னங்க மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி இவ்வளோ எடுத்துட்டு வர சொல்றானுங்க பூஜைக்கு. இவ்வளோத்தையும் நான் எங்க தேடுவேன்? ஏதோ கையில் ஒரு பொம்மை கிடைச்சிச்சு, அதை எடுத்துருங்க. தேடுவோம், எங்கேயாவது ஏதாவது இருக்கும். கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே. ஐயோ ஐயோ ஐயோ, வருதுரா வருதுரா வருதுரா. இதுலயாவது ஒளியணுமே. இதுலடா ஒளியிருது. ஏதாவது கிடைக்குதான்னு போகும். ஐயோ வந்துருச்சா வந்துருச்சா. போச்சு, ஒரு போச்சு. சிரிக்குது. எங்கடா இருக்கேன் நான் இப்ப? பூஜைக்கு வந்து நம்மளை வச்சு பூஜை பண்ணிருச்சுங்க கமலா. ஐயோ ஐயோ, முடிஞ்சா? ஆட்டம் முடிந்தது. திரும்பவும் வரேன்டா. இருங்கடா, அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த கமலாவை அடக்காமனா போறதா இல்லைங்க. எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வர்றப்பயே அந்த இது இருந்துச்சா, இல்ல வந்து
அந்த பீடம், அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அது இருந்துச்சா இல்ல? திறக்க படுக்கையறை சாவி வேண்டும். படுக்கையறை சாவியா? இந்த சாவியை தேடுறது தாண்டா இப்ப பெரிய வேலையா இருக்கு. இந்த சாவி அதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அமைச்சரவை திறவுகள் கிடைத்தது. முதல்ல சாவியை தேடணும். முதல்ல இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணுங்க. அப்பதான் அந்த கமலா ஒரு வழி பண்ண முடியும். ஏண்டா இவ்வளோ கமலாவை பேய ஊட்டியே ஆணுன்னு வந்தவன் நீ, வர்றப்பதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியாடா? யானை எந்த பக்கம் திருப்புறது? இந்த சுயோட பின்புறம் வித்தியாசமான சத்தங்கள் கேட்கின்றன. அது கிட்டத்தட்ட பேய் போலவே உள்ளது. பயங்கரமான மிரட்டல்களும் கலந்து நாம் சுவரில் தட்டும்போது ஒரு காலியாக உள்ளது போல் தோன்றுகிறது. மறுபக்கம் ஏதோ ஒன்று உள்ளது. அது யாரோ இருக்கிறார்கள் என்று நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஆனால் அதை தெரிந்து கொள்ள வீடு அளிப்பது மதிப்புமில்லை. யுவராஜ் அங்கு பிரான் மோசமான உணர்வு. இங்கே ஏதாவது வைக்கவும். அங்கே எதடா நான் வைக்கிறது? கமலாவை பேய் வெடிக்கும். இவ்வளோ பெரிய பட்டி வச்சிருக்கானுங்க, உள்ள ஒன்றும் இல்லாமல் இருக்கே. உப்பு கிண்ணம் கிடைச்சிருச்சா? பொருளை வைக்கவும். முற்றத்தில் பொருளை வைக்கவும். முற்றம் எங்க இருக்கு? ஒன்றுனா எடுத்துட்டு போய் அங்கே வைக்கணுமா? முற்றம் எங்கடா இருக்கு? முற்றம்னா இதானே? ஐயோ ஐயோ, வந்துருச்சுடா 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 வந்துருச்சுடா. இருங்க உள்ள ஓடிக்கிறேன். ஐயோ ஐயோ, வந்துருச்சுடா. ஒரு 4-5 உயிர்னு கொடுத்துருந்தீங்க, குறைஞ்சங்கடா போயிருப்பீங்க. இல்ல மக்களே, இப்போதைக்கு எனக்கு இப்போ போதும். நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஆட்டோ கொடுத்துருச்சு.
मृत्यु இப்போ मोक्ष्य தானே கேம்குள்ளே வந்திருக்கேன். मामृतात् ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம கமலாவை அடங்குறோம். செங்கலையும் பார்த்து தான் சரிக்கணும். இப்போ ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவு. ஐயோ சவுண்டு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து வந்து அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னடா ரெண்டு உயிர் தான் போச்சு. இன்னும் ஒரு உயிர் தாங்க இருக்கு. ஆனா இதுல கண்டிப்பா தேடி கமலாவை ओम त्र्यंबकम यजामहे இது பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். उर्वारुकमिव बन्धनान् मृत्यु मोक्ष्य मामृतात् நான் ட்ரை பண்ணி வேணா பாக்குறேன். ஆனா எங்க இருந்து வந்து அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ வருதுடா எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ள இருக்கா? பிரார்த்தனை தட்டு கிடைச்சிருச்சு. இத்தனை பொருட்கள் நான் எப்படி கொண்டு போய் வைக்கிறது? ஐயோ எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. கிரீனா இருக்கு. இதுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதுதான். போயிடுச்சா? இங்க தாங்க எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. கொலுசு சவுண்ட் நல்லாவே கேக்குது. இது வேற என்ன நம்பர்னு தெரியல. சிரிப்பு சவுண்டு மட்டும் கேக்குது. ஐயோ தான் போயிட்டு இருக்குங்க. பைத்தியம் எப்படி போயிட்டு இருக்கா பாருங்க. அப்படியே திரும்பிட போறா. நமக்கு ஆப்பாயிரும். இந்த பக்கம் போயிரும். ஐயோ பெல்ல அடிச்சா வந்துருவாளா? ஐயோ அவ்வளவுதான், நம்மளை எரிச்சிருவா. ஆட்டம் முடிஞ்சுங்க. நான் மறுதொடக்கம் பண்றேன். ஆனா வந்து இந்த பாட்டுல இல்ல, அடுத்த பாட்டுல பண்றேன். கண்டிப்பா அடுத்த பாட்டுல கமலாவை நம்ம அழிக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் கேம்குள்ள வந்திருக்கேன். நான் ஒரு 4-5 டைம் ஆடி பழகிக்கிறேன். எப்படியாவது கமலாவை எப்படியாவது போட்டு தள்ளுறோம். கண்டிப்பா பயங்கரமான ஹாரர் கேமுங்க. நான் இது வந்து இப்போ என்னோட லேப்டாப்ல ஆடிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து மொபைல்லையுமே இருக்கு. பட் மொபைலில் ப்ளே பண்ணதுக்கு எனக்கு வந்து அவ்வளோவா ஏதாவது தெரியல. லேப்டாப் தான் அதில் ட்ரை பண்ணுங்க. மொபைல் வெர்ஷன் வந்து எப்படி நீங்கள் மொபைல் வெர்ஷன் ஆடிருக்கீங்களா அப்படின்றதையும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த பாட்டில் கண்டிப்பாக கமலா கதை முடிக்கிறோம். போயிட்டு வரேன் கைஸ்.